பிறந்த அந்த கள்ளிப்பாலாலையும் பாலியலாலையும் இறந்த இந்த சகோதரிகளுக்கெல்லாம் நான் இதை டெடிகேட் பண்ணுறேன். என்னோட இலக்கு ஒலிம்பிக்கில் கோல்டு மெடல் வாங்கணும். அதுவும் 2030 கண்டிப்பாக நான் ஒலிம்பிக்கில் கோல்டு மெடல் வாங்குவேன். அந்த கொரோனா வேலை ஆணி அடித்து இந்த ஆணி மேலே நின்று தண்ணியை பார்த்துக்கின்னு ஷூட் பண்ணேன். நான் வந்து 111 hours ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு கை கட் ஆயிடுச்சு. எல்லாம் ஸ்டாப் பண்ணுங்க, கை கட் ஆயிடுச்சு, பாப்பாக்கு வலிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஹூவா ஸ்டாப் பண்ணிடு அப்படின்னு நோ ஹூ ஐ கேன் டூ இட் அப்படின்னு சொல்லி நான் ஷூட் பண்ணேன். அதில் தான் 1111 அம்புகள் அடித்தேன். செகண்ட் ரெக்கார்ட் வந்து ஒரு கோல் வந்து ஒரே ஒரு போல் தான் ஷூட் பண்ணாங்கன்னா ஒரு செகண்டில் 3 பாலையும் ஷூட் பண்ணேன். அது செகண்ட் ரெக்கார்ட். அதில் கோல்டு மெடல் வாங்கியிருந்தேன். அது செகண்ட் ரெக்கார்ட். தேர்ட் ரெக்கார்ட் வந்து யார் வேணாலும் இதை ஷூட் பண்ணலாம், கண்ணு தெரியாது கூட இதை ஷூட் பண்ணலான்னு கண்ணை கட்டிக்கின்னு ஷூட் பண்ணேன். ஃபோர்த் ரெக்கார்ட் வந்து தலைகீழ தொங்கிட்டு ஷூட் பண்ணேன். அது வந்து 111 hours ஷூட் பண்ணேன். ஃபிஃப்த்து வந்து இப்போ ஆணி மேலே நின்று இந்த கொரோனா செஞ்சு அந்த கொரோனா மேலே ஆணி அடித்து இந்த ஆணி மேலே நின்று தண்ணியை பார்த்துக்கின்னு ஷூட் பண்ணேன். எனக்கு வந்து அம்மா அப்பா அப்படின்னா அவங்களையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்னோட குருஜி அவங்களும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னை இந்த உலகத்தை பார்க்க வச்சது எங்கள் அம்மா அப்பாவாக இருக்கலாம். ஆனால் இந்த உலகமே என்னை பார்க்க வச்சது, என்னை உருவாக்கின கடவுள், என்னோட குருஜி, என்னோட ஹீரோ, த வேர்ல்ட் டீச்சர் டாக்டர் ஷியான் உசனி ஹூ அவங்களே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த ப்ராக்டிஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி டெய்லியும் பண்ணுறீங்க இல்லையா? என்ன டைமுக்கு நீங்கள் ஆரம்பிப்பீங்க? டெய்லியும் ஹூ சொல்லுவாங்க 5 o'clockலாம் இங்கே வந்துடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. 5 o'clock இங்கே வந்தோடனே ப்ரேயர் நடக்கும். இதுலாம் சொல்லுவாங்க, பர்சனல் ஒர்க்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் எக்ஸசைஸ் நடக்கும். எக்ஸசைஸ் முடிச்சதுக்கப்புறம் நான் ரீகப்போ காம்பன்போ அந்த 3 பாலையும் நான் ஷூட் பண்ணுவேன். இப்போ டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு காலையில் எழுந்திரிக்கிறதுக்கு அது ஏதாவது உங்களுக்கு கஷ்டமாக இருந்திருக்கா? என்ன இவ்வளோ கஷ்டமாக இருக்கு? அதெல்லாம் கிடையாது. எனக்கு ரொம்ப அங்கே கொஞ்சம் இதுதான். நான் தான் ஏஞ்சி நானே எல்லாத்தையும் பண்ணி நான் ரெடி ஆகிட்டு மம்மி எழுப்புவேன். எல்லாரையும் எழுப்பிட்டு நான் ரெடி ஆகிட்டு உட்காந்துட்டு எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பி வருவோம். நான் தான் முக்கியமாக நான் எழுந்து தான் டேடி மம்மி எல்லாம் எழுப்புவேன். என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? நாங்கள் 2nd standard படிக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறாங்களா நீங்கள் பண்ணதெல்லாம்? என்ன சொல்லுவாங்க? என்னோட ஃப்ரெண்ட்ஸு இப்போ கூட ஒரு பொண்ணு இப்போ வந்து ஃபோட்டோ எடுத்து வந்து 3 நம்பர்ஸ்க்கு டெடிகேட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு யாருன்னா என்னோட குருஜி, என்னோட ஹீரோ, த வேர்ல்ட் டீச்சர் டாக்டர் ஷியான் உசனி ஹூ அவங்களுக்கு இதை டெடிகேட் பண்ணுறேன். செகண்டாக யாருன்னா பெண்ணா பிறந்த எல்லாருமே சாதினது தான். இந்த பெண்ணா பிறந்த அந்த கள்ளிப்பாலாலையும் பாலியலாலையும் இறந்த இந்த சகோதரிகளுக்கெல்லாம் நான் இதை டெடிகேட் பண்ணுறேன். இந்த கொரோனாவில் எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களெல்லாம் காப்பாற்றின பிரஸ், சிஸ்டர்ஸ், டாக்டர்ஸ், சுகாதார பணிகள், போலீஸ், இவங்க 5 பேருக்கும் நான் இதை டெடிகேட் பண்ணுறேன்.